Hello everyone, myself Saravanan from Gate Acharya. So உங்களுக்கு தொடர்ந்து the recruitment details கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். So இதனுடைய வரிசையில இப்போ நம்ம we are going to see about the Bharat Electronics Limited. So this company is recruiting the candidate the different departments like engineering graduates and general candidate as well. Like those are completed engineering department, ECE, mechanical, civil, and then followed by MBA completed students also eligible. And then last date for this program is 31st of January. குள்ள நீங்க அப்ளை பண்ணனும் bell-india.in அப்படிங்கற வெப்சைட்ல. So and the details related to this program PDF is given. Description la kudukra parunga. Bharat Electronics Limited is one of the PSUs, is one of the Navaratna PSUs. Ministry of Defense கீழே இருக்கக்கூடிய ஒன் கம்பெனி. அண்ட் தென் திஸ் இஸ் நந்தம்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு தான் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது, ரைட்? ஸோ ட்ரெயினி ஆஃபீஸர் அண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் இருக்கு. ஸோ தே ஆர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் வாண்டட். தேர் ஆர் அபவுட் 32 போஸ்ட், பட் தே நீட் 2 years experience, right? So 2 years experience relevant field இருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்து அதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு போகலாம். அதர்வைஸ் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் again they need 28 post. The experience is nil. Trainee officer, finance, MBA முடிச்சவங்களுக்கு ஒரு 2 post இருக்கு. So students belongs to electronics, mechanical, civil. இதை நீங்க ட்ரை பண்ணலாம். And then project engineer, maximum 1 year. Initial period of 3 years, which may extended up to maximum of 1 year அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வந்து so the total period is about 3 years in the contract, which may extended up to 1 year. So total of 4 years வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Consolidated remuneration 40,000 rupees per month and first year, and then followed by 45,000, right? 50,000 அப்படியே increase பண்றாங்க. And this is a trainee engineer without having any experience, right? You can have a 2-year total contract period, and this 1 year may be extended. It's starting from 30, 35, right? 40 அப்படிங்கிற மாதிரி extend ஆயிட்டே இருக்கு. அது தவிர இன்சூரன்ஸ், அதர் பெனிஃபிட்ஸ், ரைட்? அண்ட் போனஸ் ஃபார் ப்ராஜெக்ட் ரிட்டென்ஷன், போனஸ் ஃபார் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பர் இயருக்கு 25,000 சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து 4 years நீங்கள் பண்ணீங்கன்னா 1 lakh அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸ் இஃப் யூ சி பிஇ பிடெக் இந்த கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் லைக் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க ஃபைனான்ஸ்னா MBA பண்ணியிருக்கணும் அண்ட் ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தா போதும். அண்ட் டீச்சிங், ரிசர்ச் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி கன்சிடர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட் இன் தி பர்டிகுலர் ஃபீல்டு. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 1 year apprenticeship training will be considered as experience. ஸோ நீங்கள் apprenticeship training ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் apprenticeship ப்ரோக்ராம் நம்ம சேனல்லேயே நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அது மாதிரி apprenticeship training also will be valid on of the experience நீங்கள் சொல்றதுலேருந்து you can identify this is a very good opportunity to become an apprenticeship over the period of 1 year, right? After graduation, so நீங்கள் பண்ண முடியும். Selection process, mode of selection, written test. Discipline wise 100 marks இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் நெகட்டிவ் மார்க்கிங் 1/4 இஸ் ராங் ஆப்ஷன்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலர் டு ரெகுலர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரிட்டன் டெஸ்ட்ல மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் அண்ட் ஓபிசி, சரி ஜென்ரல் அண்ட் ஓபிசி அஸ் வெல் அஸ் SC ST உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூல கொடுத்துருக்காங்க. 35% 30% ஃபார் SC ST கேண்டிடேட், ரைட்? இன்டர்வியூ வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில தான் இருக்கு. இட்ஸ் வெரி நியர் பிளேஸ். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வில் பி இன் சென்னை. So because this office also is located, Bharat Electronics Limited is in Chennai, right? And the location தான் உங்களுக்கு தேவைப்படுது. Project engineer post நீங்க அப்ளை பண்ணனும்னா 400 rupees plus GST, and trainee engineer for 150 plus GST. Even MBA candidate 150 plus GST நீங்க அப்ளை பண்ண போது it's a very nominal payment for sending application form, making payment, right? So finally நீங்க அப்ளை பண்ணல நீங்க பேமெண்ட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் ஃபார் தி கேண்டிடேட் BE BTech engineering graduate as applicable. So 4 years நீங்க முடிச்சிருக்க பட்சத்துல engineering graduate நீங்க அப்ளை பண்ணனும். ஃபைனலைஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள். இது வரைக்கும் நம்ம அது வரல. SSLC 10th mark sheet இதெல்லாம் வந்து பண்ணனும், அப்லோட் பண்ற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, ரைட்? So then so the last date for sending application for Bharat Electronics Limited is 31st of this month, right? January, and they given email ID and landline number to get into some more details if you have any doubt, clarifications. So this is a very good opportunities. Bharat Electronics Limited, right? So become a contract period aranda kuda you can learn something, right? So based on that you can move into the other good organization, maybe into the public sector itself you can have a opportunity. So Bharat Electronics Limited சென்னையில இருக்கக்கூடிய ஆபீஸ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு தமிழ்நாடு. ட்ரை these kind of ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நியர்பை இருக்கிறதுனால நீங்க ட்ரை பண்ணுவீங்க நம்புறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த ரெலவென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ECE, மெக்கானிக்கல், சிவில் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், MBA ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள், அண்ட் ஃபார்வர்டட் டு எவ்ரி ஒன் அண்ட் convey them to send an application form on or before 31st of January. Wish you all the best. Thank you.